Hello everybody, this is Physics Man Explains. Welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படினு பார்த்தா describing motion. See, the location of an object by specifying a reference point. Reference point அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். See, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு இப்படி மூவ் ஆயிட்டு இருந்தா இதை தான் நம்ம மோஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க இருந்த ஆப்ஜெக்ட் இதோட பொசிஷன் வந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது என்ன ஆகுது, இதோட பொசிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது வேற ஒரு லொக்கேஷனுக்கு போயிடுச்சு. அப்போ அந்த வேற ஒரு லொக்கேஷனை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு தான் இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஸ்கூலுக்கு போகிறாரு. இவருக்கு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி இவரோட பாத்தில் ஒரு மால் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த மாலும் ஹாஸ்பிட்டலும் தான் என்னென்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஏன்னா இவர் இதை தாண்டி தான் அவரோட ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் அவர்கிட்ட உங்கள் ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் என்னோட ஸ்கூல் இருக்குது அப்படின்னு அவரால் ஈஸியாக சொல்லிட முடியும். அந்த லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த லேண்ட்மார்க் தான் இந்த ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை அந்த மாலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அது வந்து எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நம்ம எந்த இடத்த வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட கன்வீனியன்ஸ் படி தான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஆரிஜின் ஆஃப் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இருக்காரு. இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிறாரு. திரும்ப இவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப ஹோம்கே வராரு. அப்போ ஆரிஜின் ஆஃப் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அப்போ தான் அவர் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியும். அவர் வந்து 2 கிலோமீட்டர் தூரம் இருக்காரா, இல்லை 3 கிலோமீட்டர் தூரம் இருக்காரா. இப்போ 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காரு அப்படின்றத நான் எதை வச்சு சொல்கிறேன், இந்த ஆரிஜினில் இருந்து அவரோட பொசிஷனை நான் வந்து தேடுறதால தான் இப்போ 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காரு, 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காரு, அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காரு, திரும்ப அவர் வந்து ஹோம்கே வந்துட்டாரு. அப்போ இந்த ஆரிஜின் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். டு டிஸ்கிரைப் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் we need to specify a reference point called the origin. ஓகே, இன்றைக்கி நம்ம டிஸ்கிரைபிங் மோஷன் பார்த்தோம். என்னோட நோட்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.